Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒவ்வொரு உறுப்புகளும் திடமாக இயங்குவதற்குரிய சரியான யோகாசனங்கள், முத்திரைகள், ஒரு தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி. இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா உறுப்புகளுமே சிறப்பாக இயங்கும், நோயற்ற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு மூளை செல்கள், மூளை நரம்பு மண்டலம். மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு நிறைய இடத்துல பார்க்குறோம், மூளை கசிவு, அந்த மூளை தண்டுவடத்தில் இரத்த கசிவு ஏற்படுகின்றது, அதனால் ஃபிட்ஸ் ஏற்படுது, பக்கவாதங்கள் ஏற்படுகின்றது, மூளை காய்ச்சல் ஏற்படுகின்றது. இந்த மாதிரி எதுவும் வராமல் மூளை நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோகாசனங்கள், அதற்குரிய முத்திரைகள், அதற்குரிய ஒரு மூச்சு பயிற்சி, அதற்குரிய ஒரு தியானம், இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற வகையில் அமைச்சிருக்கோம். ஒவ்வொரு மனிதனும் தனது தெளிந்த சிந்தனையோடு வாழணும் அப்படின்னா மூளை செல்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் நன்றாக கிடைக்கணும். அது எப்பொழுதுமே புத்துணர்வாக இயங்கணும். ஒரு ஆக்சிடெண்ட் ஆனால் கூட என்ன சொல்கிறோம், மூளை கசிவு ஏற்பட்டுச்சு சார், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போங்க. மூளைக்கு பிராண ஓட்டம் தடைப்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது. அப்போ நம்ம மூளை நரம்பு மண்டலங்களையும் மூளை செல்களையும் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய யோகா ஆசனங்கள், முத்திரைகள், மூச்சு பயிற்சி, தியானம், இது பள்ளி மாணவ செல்வங்களுக்கு மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஞாபக ஆற்றல், நினைவு சக்தி முக்கியமான ஒன்று. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகள் அனைத்துமே மூளை நரம்பு மண்டலங்களை திடப்படுத்துகின்றது, ஞாபக சக்தியை கொடுக்கின்றது, நல்ல சிந்தனையை கொடுக்கின்றது. எவ்வளவு வயதானாலும் மூளை பகுதிகளில் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாமல் சிறப்பாக வாழ முடியும். மன அழுத்தத்தையும் மன இறுக்கத்தையும் நீக்க வல்லது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது அர்த்த பத்மாசனம். ஒவ்வொரு காலாக வலது கால் இடது கால் மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. அமர்ந்து இருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ அர்த்த பத்மாசனம். வலது கால் மேலே போட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க, வலது கால் மேலே போட்டுக்கோங்க, அடுத்த கால் உள்ளே வச்சுக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. 2 கை சின்முத்திரை. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. அந்த மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அப்டாமன் லேசாக உள்ளே போய்கிடணும். இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. வலது பக்க மூளைக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். மூளை நரம்பு மண்டலங்கள் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில் இருக்கட்டும். 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் இந்த அர்த்த பத்மாசனத்தில் அப்படியே இருங்க. மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காலை மாற்றிக்கோங்க, இடது கால் மேலே போட்டுக்கோங்க. அர்த்த பத்மாசனத்திலே இடது கால் மேலே போட்டுக்கோங்க, வலது கால் உள்ள வச்சுக்கோங்க. கை சின்முத்திரை. மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். மூளை செல்களுக்கு இடது பக்க மூளை செல்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். கால்களை மாற்றி மாற்றி வலது கால் இடது கால் மாற்றி பயிற்சி பண்ணும் பொழுது வலது மூளை இடது மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. இந்த பொசிஷன்லையும் 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் இருக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. இப்போ அடுத்த ஆசனம் அர்த்த சிரசாசனம் பண்ண போகிறாங்க. அப்படி திரும்பி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ மெதுவாக உச்சந்தலை தரைக்கு கொண்டு வந்துடுங்க. எழுந்து கை பின்னாடி வச்சுக்கோங்க, கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். உடல் ஒரு குன்று போல் வளைக்கிறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக
அப்படி வஜ்ராசனத்திலே உட்காந்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். அப்படி முட்டி போட்டுட்டு தலைக்கு பின்னாடி கை வச்சுக்கோங்க. மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. மீண்டும் ஒரு முறை அர்த்த சிரசாசனம். உச்சந்தலை வச்சுருக்காங்க, கை தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. பொறுமையாக வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. இப்போ அப்படியே திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ சுகாசனத்தில் பிரித்திவி முத்திரை பண்ண போகிறாங்க. மோதிர விரல், பெருவிரல் நுனி, கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். மூளை செல்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். மூளை நரம்பு மண்டலங்கள், வலது பக்க இடது பக்க மூளை செல்களுக்கு இந்த முத்திரையின் மூலமாக நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பதற்கு முன்பாக 5 நிமிடம் இந்த முத்திரை பண்ணிட்டு படிக்கலாம். படிக்கக்கூடிய பாடங்கள் நன்றாக மனதில் நிற்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரலும் அடிச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளிய விடுங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மூளை செல்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். மூளை நரம்பு மண்டலங்கள் நல்ல பிராணசக்தி பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை தண்டுவட முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். கட்டை விரலை மட்டும் நேராக வச்சுருக்காங்க. மீதி 4 விரலை உள்ளங்கைக்குள்ளே மடக்கி வச்சுருக்கோம். நல்ல மூச்சை உள்ளெழுத்து, மூச்சை வெளிய விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுது மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் வலது கால் மேலே போட்டு இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. வலது கால் மேலே போட்டுக்கோங்க. பிரித்திவி முத்திரை. மோதிர விரல், பெருவிரல் நுனி, மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். மூளை செல்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். வலது பக்க மூளைக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரல் மடிச்சுக்கோங்க. 3 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மூச்சை வெளிய விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்க இடது பக்க மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில்லை கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்டுவட முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளிய விடுங்க. ஒரு 3 முறை. மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காலை மாற்றி அர்த்த பத்மாசனம் போட்டுக்கோங்க. இடது கால் மேலே போட்டுக்கோங்க. பிரித்திவி முத்திரை. மோதிர விரல், பெருவிரல் நுனி, மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளிய விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆதிமுத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரலும் அடிச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்டுவட முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த எளிமையான பயிற்சி தினமுமே, குறிப்பாக மாணவ செல்வங்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் காலை மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லத்தில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், மீதி நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மூளை நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும். மூளை காய்ச்சல், மூளையில் இரத்த கசிவு, அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. தெளிந்த சிந்தனையோடு, நல்ல ஞாபக சக்தியோடு, சீரிய சிந்தனையோடு வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.